சேலத்தில் குமுதம் பக்தி மற்றும் சென்னை சில்க்ஸ் இணைந்து நடத்தும் திருவிளக்கு பூஜை அம்மாப்பேட்டையில் உள்ள செங்குந்தர் அருள்மிகு குமரகுரு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். அரஹர மகாதேவா. தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. கல்பத்ரமம் பிரணமதாம் கமலாருணாவம் ஸ்கந்தம் புஜத்வய மணாமய மேகவத்ரம் காத்யாயனி சுதமகம் கடிவத்தவாமம் கௌபீன தண்டதர தட்சிண ஹஸ்தமீடே சிந்தூராருணமிந்து காந்தி வதனம் கேயூர ஹாராதிபிகி திவ்யைராபரணேர் விபூஷிதம் சொர்க்கா சௌக்கியப்பிரதம் அம்போ ஜாபய சக்திர் குக்குடதரம் ரக்தாங்க ராகாம் சுகம் சுப்பிரமணிய உபாஸ்மகே பிரணமதாம் பீகி பிராணஹோத்திரம். பேரன்பு சார்ந்த பக்தமையன்பர்களே, சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை செங்குந்தர் அருள்மிகு குமரகுரு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலிலே இன்றைய தினம் கந்தசஷ்டி பாராயண விழாவானது திருவிளக்கு பூஜையுடன் நடைபெற்றது. இன்றைய தினம் திருவிளக்கு பூஜை நடைபெற்றவுடன் திருவிளக்கு பூஜையினுடைய பலன்களாகப்பட்டது திருமண தடைகள் நீங்கவும், சஷ்டி பாராயணம் என்றால் குழந்தை பேறு கிடைக்கவும், பொதுமக்களுடைய சகல வியாதி நிவர்த்தியாகவும், குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நீங்கவும் சஷ்டி பாராயணம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை நிறுவனத்தின் சார்பாகவும், குமுதம் பத்திரிகையின் சார்பாகவும், திருக்கோயில் மாதந்தோறும் நடைபெறக்கூடிய செங்குந்தர் கன்சர்ட் விழாக்குழுவின் சார்பாகவும் சிறப்புற நடைபெற்றது. இந்த விளக்கு பூஜையானது திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் மற்றும் திருக்கோயில் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோருடன் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இந்த திருக்கோயில் சேலம் மாவட்டத்தினுடைய பிரசித்தி பெற்ற முருகன் ஸ்தலத்தில் ஒன்றாகும். இத்திருக்கோயில் வருடாந்திர உற்சவமான கந்தசஷ்டி பெருவிழாவானது சிறப்புற நடைபெறுவது சேலம் மாவட்டத்திலே இந்த திருக்கோயில் மட்டும்தான், வேறெங்கும் அந்தளவு கிடையாது. இத்திருக்கோயிலுடைய சிறப்பு என்னவென்று கேட்டால், முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய மிகவும் புனிதமான ஸ்தலவிருட்சமாகவும் வன்னிமரம் இத்திருக்கோயிலுடைய ஸ்தலவிருட்சமாக கருதப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தட்சணாமூர்த்தி, இத்திருக்கோயில் வேறெங்கும் தமிழகத்திலே இல்லாத தட்சணாமூர்த்தி, கிழக்கு நோக்கி அமைந்திருக்க ஒரே ஒரு தட்சணாமூர்த்தி இங்கு மட்டும்தான் கால் மாற்றி அமைந்திருப்பார். அதனைத் தொடர்ந்து திருநள்ளாறில் சனீஸ்வரர் பகவான் திருக்கோயிலில் சனி பகவான் எப்படி கிழக்க பார்த்துருப்பார், அதே மாதிரி திருக்கோயில் மட்டும்தான் சனி பகவான் கிழக்க பார்த்து தனி சன்னதியில் அமர்ந்திருக்கிறார். வேறெங்கும் கிடைக்காத இத்திருக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆகவே பெரியோர்கள் அனைவரும் தரிசனம் செய்து குழந்தை பேர் பெறவும், திருமண தடை நீங்கவும், சஷ்டி பாராயணத்தில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல முருகப்பெருமாள் திருவருள் பெற்றுமாறு திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆன்மீக பெரியோர்களே, இந்த குமரகுரு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு விளக்கு பூசைக்கு 350 பேரும் மெய்யன்பர்கள் கலந்து கொண்டதற்கு மூல காரணம், ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக இந்த விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விளக்கு பூஜையினுடைய மூல காரணம், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கும் வியாபார அபிவிருத்திக்கும் திருமணம் பேர் நடப்பதற்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக இந்த விளக்கு பூஜையில் பலனளித்தவர்கள் பல ஆயிரம் பேர்கள் இந்த திருக்கோயிலில் அவ்வளோ பெரிய சிறப்பாக நடந்திருக்கிறது. இந்த திருக்கோயிலுக்கு பெருமை சேர்ப்பதற்கு சென்னை சில்க்கும் குமுதம் பத்திரிகையாளர்களும் எங்களுக்கு பெருமை சேர்த்ததற்கு இந்த திருக்கோயில் சார்பாக அறங்காவலர் குழு தலைவர் சோமசுந்தரம், அறங்காவலர் செல்வமும், அறங்காவலர் முருகன் அவர்களுக்கும் சார்பாக நன்றியினையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன்.